இன்னைக்கு நாம 1999ல ஜிம்மோட இயக்கத்துல ஒரு கிரைம் டிராமா படமா வெளியான கோஸ்ட் டாக் த வே ஆஃப் சாமுராய் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த படமே பாத்தீங்கன்னா மெயினா ஒரே ஒரு கேரக்டர் தாங்க சுத்தியே வரும். அவர் தான் நம்ம படத்தின் கதாநாயகனான கோஸ்ட் டாக். இவரோட பேர் என்னன்னு கூட இந்த படத்துல ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே சமயம் இவருக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது, தனிமையா தான் இருக்கிறவரு. அவருக்கு சின்ன வயசா இருக்கும்போது நிறைய பசங்க சேர்ந்து இவரை அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒருத்தர் இவரை காப்பாத்தி இருந்திருப்பாங்க. அவரோட பேர் லூயி. சோ அதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் என்னென்ன வேலை எல்லாம் கொடுக்குறாரோ அதை தான் நம்ம ஹீரோவான கோஸ்ட் டாக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவருக்கு ஏன் கோஸ்ட் டாக்னு பேர் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த லூயின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவர் நம்ம ஹீரோக்கு கொடுக்குற வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா போய் போட்டு தள்ளிட்டு வரதான் இவரோட வேலையா இருந்திருக்கும். சோ இப்படி பண்ற நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எந்த விதமான தடையும் இல்லாம ரொம்ப கிளீனா பண்ணிட்டு வந்துருவாங்க. இது வரைக்கும் 12 அசைன்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா எந்த விதத்திலயும் போலீஸ்க்கோ யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கிளீனானவர். அதனாலதான் அவரோட பேர் கோஸ்ட் டாக்னு கூப்பிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு புக் படிச்சிட்டு இருக்காரு. அந்த புக்கோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா த வே ஆஃப் சாமுராய். ஹக்குரே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆத்தர் தான் அந்த புக்கை எழுதியிருப்பாங்க. அந்த புக்கை நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் வருது. இந்த மாதிரி பிராங்க்னு சொல்ல போற ஒருத்தன் வார்கோன்ற ஒரு கேங்ஸ்டரோட பொண்ணை கடத்தி வச்சிருக்கான். நீ போய் அவனை கொண்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்துன்ற மாதிரி லூயி கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். உடனே நம்ம என்ன பண்றானா கிளவுஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அன்னைக்கு நைட் அப்படியே அவன் கையில பாத்தீங்கன்னா ஒரு சூட் கேஸ் இருக்கும். அந்த சூட் கேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய துப்பாக்கி இந்த மாதிரி டூல்ஸ் நிறைய வச்சிருப்பான். அதை எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போறான். அவன் போற அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா 1999. சோ அப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த அமெரிக்கா முழுக்க இருக்க நம்ம பார்த்தது எல்லாமே உயர்ந்த கட்டிடங்களா இருக்கும். எங்க பார்த்தாலும் ரொம்ப பசுமையா இருக்கக்கூடிய ஒரு இடங்களா தானே காமிச்சிருப்பாங்க ஹாலிவுட் படங்கள்ல. ஆனா இந்த படத்தை பாத்தீங்கன்னா வறுமையா இருக்க ஒரு அமெரிக்கா, வேலையில்லா திண்டாட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி போதைக்கு அடிக்ட் ஆன நிறைய பசங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிருந்திருப்பாங்க. அவர் நடந்து போகும்போது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போறாரு. அப்ப ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று நின்றுட்டு இருக்கு. இவர்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸை வச்சு அந்த காரை அன்லாக் பண்ணிட்டு அங்கிருந்து அந்த காரை வேகமா எடுத்துட்டு போறாரு. அப்ப அவர் போகும்போது எல்லா பக்கட்டும் பார்த்துக்கிட்டே போறாங்க. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு போய் சேராங்க. அந்த டெஸ்டினேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போய் நுழையிறாரு. அப்ப அந்த பிராங்க்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுக்கு அவங்க ஒய்ஃபு கிட்ட போன் வருது. டேய், நீ யாரோட பொண்ணை கடத்தி வச்சுக்க தெரியுதா இல்லையா? அது வார்கோவோட பொண்ணு. நீங்க பாரு, எப்படி இருந்தாலும் அவங்க உன்னை போட்டு தள்ளிடுவாங்க. நீ உடனே அந்த பொண்ணை விட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சு போன்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் பேசியிருந்திருப்பாங்க. ஆனா அவன் என்ன பண்ணியிருப்பானா, அது கிடைக்குது அப்படின்ட்டு அவன் அந்த போனை கட் பண்ணியிருந்திருப்பான். அப்படியே அவன் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு புக்கு ஒன்று படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான், அப்படியே கதவை திறந்துட்டு உள்ள போறான். அவனை பார்த்தோன்னு போட்டு தள்ளிடான். அப்ப அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு பக்கத்துல போறான். நீ என்ன சுட வந்தியான்னு சொல்லி அந்த பொண்ணு கேக்குறாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, அப்ப நீ எங்க அப்பா தான் உன்னை அனுப்பிச்சாரான்னு சொல்லி கேட்டோன்னே ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த பொண்ணே பாக்குறான். அப்ப அந்த பொண்ணு கையில ஒரு புக்கு வச்சிருக்காங்க. அந்த புக்கை இவன் கிட்ட கொடுக்குறாங்க. உனக்கு வேணும்னா அந்த புக்கை படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த புக்கை வாங்கிட்டு போயிடுறான். இவனும் பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இவனோட வீடும் பாத்தீங்கன்னா ஒரு மாடியில இருக்குங்க. ஒரு சின்ன ரூம் மாதிரி தான் இருக்கும். அவனுக்கு நிறைய பறவைகள்லாம் வளர்த்துட்டு வந்திருப்பான். குறிப்பா சொல்ல போனா புறாக்கள் தான். அவ்வளோ புறாக்களை வளர்த்துட்டு வருவான். சோ நம்ம ஹீரோ என்ன பண்றான், அந்த பொண்ணை அப்படியே அங்கேயே விட்டுட்டு அவன் கிளம்பி போயிடுறான். அவனோட வீட்டை காட்டுறாங்க. அங்க இருக்க அந்த மாடியில அவன் பாட்டுக்கு படுத்து கிடக்குறான். அதே சமயம் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா கேங்ஸ்டரான 2 பேரை காட்டுறாங்க இந்த படத்துல. ஒருத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வார்கோ, ரெண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா சானி. இவங்க 2 பேருக்கும் கீழே வேலை பார்க்கறவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லூயி. இந்த லூயி சொல்ற பேச்சை கேட்டுதான் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பானா இந்த டாஸ்க்லாம் பண்ணுவான். சோ இந்த லூயிக்கு கூட தெரியாது நம்ம ஹீரோவோட வீடு எங்க இருக்குன்னு கூட. அந்த அளவுக்கு தன்னோட ஐடென்டிட்டி மறைச்சுதான் நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு வந்திருப்பான். இப்போ இந்த பிராங்க கொண்ட விஷயம் பாத்தீங்கன்னா இந்த சானிக்கும் வார்கோக்கும் தெரிஞ்சு போயிருந்திருக்கும். அவங்க 2 பேரும் லூயை பாக்குறதுக்காண்டி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இந்த லூயி என்ன பண்ணிருப்பானா, அவங்க 2 பேரையும் பாக்குறதுக்காண்டி எப்பவும் மீட் பண்ற ஒரு பில்டிங்க்கு போயிருந்திருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் கேக்குறாங்க, ஆமா உன்னை யார் பிராங்க கொலை பண்ண சொல்லி ஆர்டர் பண்ண சொன்னாங்கன்னு கேட்டோன்னே, இல்ல எனக்கு ஆர்டர் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்க தான் சொன்னீங்க வார்கோட பொண்ணு கடத்திட்டாங்க அப்படின்னு. டேய், வார்கோட பொண்ணு அவ முன்னாடியே கிளம்பி போயிட்டாடா. அவ பஸ்ல ஏறி போயிட்டா. இவனுக்கு வேற பொண்ணை தான் கடத்த சொன்னோம். அந்த பொண்ணு கார்ல தப்பிச்சு போயிட்டா. ஆனா அவ பஸ்ல போன வார்கோட பொண்ணு கூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப நான் தான் மாத்தி சொல்லிட்டேன்னு சொல்லி யோசிப்பான். சரி, அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அவன் கோஸ்ட் ஆக ஏன் அவனுக்கு பேர்லாம் கிடையாதுன்னு சொல்லி கேட்டோன்னே, இல்ல எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவனுக்கு இது வரைக்கும் நான் நிறைய அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். அவன் எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கான். அவன் மேல எந்த டவுட்டுமே இது வரைக்கும் வந்ததே இல்ல. ரொம்ப கிளீனா பண்றவன்னு சொன்னோன்னே, சரி அவன் எங்க இருப்பான், அவனை பத்தி சொல்லு. அவன் இந்த மாதிரி நம்பாடே கொலை பண்ணியிருக்கான் பிராங்க். அவன் ஒன்ன ஒரு காயா வச்சுக்கிட்டு எங்களை கொல்ல மாட்டான்றது என்ன நிச்சயம்? உனக்கு அறிவுன்றதுலாம் இல்லையா? சரி, அவனோட நம்பர் என்னன்னு கொடு, நாங்க அவனை பாத்துக்கிறோம். அவனை நாங்க பாத்துக்கிறோம் சொன்னோன்னே, என்கிட்ட அவன் நம்பர்லாம் இல்ல. நாங்க 2 பேரும் பேசிக்கிறதுனா அவன் ஏதாச்சும் புறால லெட்டர் எழுதி அனுப்பிச்சு விடுவான். அதுக்கப்புறம் தான் அதை நான் படிச்சு பார்த்துட்டு பதிலுக்கு அதே புறால காலில் கட்டி விட்டுருவேன். இது மூலமா தான் எங்க 2 பேருக்கு இடையில கம்யூனிகேஷன் போகும்னு சொன்னோன்னே, அவங்க 2
பேருக்கு வந்து செம்ம சிரிப்பா வந்துடும். என்னடா இது பழங்காலத்துக்கு வந்து கூட்டிட்டு போறேன், இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்குன்னு சொன்னோன்னே, இல்ல நிஜமா தான் நான் சொல்றேன், அவன் வந்து எப்போ கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறானோ அப்போ வந்து ஒரு புறா தான் வந்து என்னோட வீட்டுக்கு வரும், அந்த புறால தான் வந்து நான் மறுபடியும் வந்து மெசேஜை வந்து சென்ட் பண்ணுவேன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். சரி நீ போ நாங்க என்ன பண்ணணுமோ பாத்துக்கிறோம், அதுக்கு முன்னாடி நீ வந்து உன்னை பாத்துக்கின்ற மாதிரி வந்து அவங்க பேசியிருந்திருப்பாங்க. இவனுக்கு வந்து ரொம்ப டவுட்டா இருந்திருக்கும். உடனே நம்ம லூயி என்ன பண்றானா நம்ம கோஸ்டாக்கு வந்து மெசேஜ் அனுப்புறான். இந்த மாதிரி நீ எங்க இருக்க, என்னை வந்து உடனே வந்து மீட் பண்ணு, நான் வந்து ரொம்ப டேஞ்சர்ல இருக்கேன்ற மாதிரி வந்து எழுதியிருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து புரிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம கோஸ்டாக பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, செய்யறாங்க, அவர் பாஸ், இவன் வந்து வேலை செய்யற பையன், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை தவிர்த்து இவன் எப்படி வந்து தன்னை நினைச்சுக்கிறான் அப்படின்னா, அந்த புக்கு ஒன்று படிப்பாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த வே ஆஃப் சாமுராய்னு, அந்த சாமுராய்க்கு வந்து நிறைய பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த புக்கை படிச்சு அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் வந்து இவன் புரிஞ்சு வச்சுப்பான். ஸோ இவனை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல தன்னை வந்து காப்பாத்தினாரு அந்த லூயி தான். ஸோ அவர் தான் வந்து தன்னோட பாஸ், அவரோட உயிருக்கு வந்து யாருமே வந்து வரக்கூடாது. ரெண்டாவது தனக்கு வாழ்க்கை கொடுத்த அவரை வந்து தான் தான் வந்து காப்பாற்றணும். என்னதான் அவர் தப்பு செஞ்சாலும் கூட அவர் வந்து தனக்கு பாஸ், அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து அவர் வச்சிருந்திருப்பான். அதனால தான் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாலும் வந்து இவன் செய்ய ஆரம்பிச்சிருப்பான். இப்போ இந்த லெட்டரை பார்த்தோன்னே ஒருவேளை அவர் இது ஆபத்தா இருப்பாருன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அவரை பார்க்கறதுக்காண்டி வந்து போறான். அதே சமயம் இந்த வார்கவும் சானி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க ஆளுங்கள்லாம் விட்டு இந்த ஊர் முழுக்க யாரெல்லாம் வந்து இந்த புறாலாம் வளர்க்குறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளு, யாருமே வந்து நமக்கு ஒரு ஆப்போசிஷன் லீடரா வரக்கூடாதுன்னு சொல்லி பேசி வச்சிருந்திருப்பாங்க. அதனால அவங்க டீம்ல இருக்க ஒரு 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு இடமா வந்து போயிருந்திருப்பாங்க. யாரெல்லாம் வந்து புறாலாம் வளர்க்குறாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து போட்டு தள்ளிட்டே வந்திருப்பாங்க. இந்த பக்கம் நம்பால் என்ன பண்ணியிருப்பானா, அந்த லூயியை பார்க்கறதுக்காண்டி வந்து போயிருந்திருப்பான். அப்பதான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இவன் அந்த சானியை வந்து பார்த்துறான். இவனும் வந்து பார்க்கறான். பட் அந்த சானிக்கு வந்து தெரியாது இவன் தான் வந்து அந்த கோஸ்டாக அப்படின்னு. அதனால கடந்து போயிடறான். நம்ம ஹீரோ என்ன பண்றான், லூயியை பார்க்கறதுக்காண்டி வந்து போறான். அப்ப அந்த லூயி அங்கிட்டு இருந்து வர்றான். அதே சமயம் அந்த வார்கோவோட ஒரு பையன் இருப்பான் பாத்தீங்களா, அவனும் வந்து அந்த பக்கம் வர்றான். அவன் வந்து இந்த லூயை சுடுற மாதிரி இருக்கு. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான், டக்குனு வந்து அவனை போட்டு தள்ளிடுறான். அப்பதான் வந்து அந்த லூயி வந்து சொல்றான், இங்க பாரு நீ இருக்கிறது வந்து சரிப்பட்டு வராது, கொஞ்ச நாள் வந்து நீ எங்கேயாச்சும் போயிரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ எதுக்கு வந்து அவனை போட்டு தள்ளன்னு கேட்டோன்னே, ஆமா அவன் வந்து ஒன்ன சுட வந்தான், என்னோட பாசை வந்து காப்பாத்துறது என்னோட கடமை தான் வந்து இவன் சொல்றான். அப்ப நம்ம லூயி வந்து என்ன சொல்றானா, நீ வந்து அவனை போட்டு தள்ளிட்ட, அப்ப எப்படியும் வந்து அவங்க என்ன வந்து கொலை பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு வந்து எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாதுன்னா என்னை வந்து ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டோன்னே இவன் என்ன பண்றான், டக்குன்னு கையில வந்து ஷூட் பண்ணிடுறான். அந்த லூயோட முழங்கை பாத்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டுருது. அதே சமயம் நம்ம கோஸ்டாக என்ன பண்ணுவானா, ஒரு பார்க்குக்கு வந்து அடிக்கடி வந்து போவான். எப்ப பார்த்தாலும் அந்த ஷூட் கேஸ் வந்து அவன் தன்னோட கையில தான் வச்சிருந்திருப்பான். அன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பார்க்குக்கு வந்து போயிருந்திருப்பான். அந்த பார்க்ல பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் விக்கிறவரோட பேர் வந்து ரேமண்ட். அவர் வந்து ஒரு பிரெஞ்சுக்காரு. 2 பேருக்கும் வந்து மொழிகள் தெரியல அப்படின்னா கூட 2 பேரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கோஸ்டாக என்ன பண்ணிருப்பானா, அந்த பார்க்ல போய் உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு வந்து அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே மெதுவாக உட்காந்து இருந்திருப்பாங்க. அப்ப அவருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம கோஸ்டாவோட இருக்க அந்த பிளாட்லயே இன்னொரு வீட்டுல வந்து ஒரு சின்ன பொண்ணும் ஒரு அம்மா வாழ்ந்துட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து இந்த நம்ம கோஸ்டாக வந்து பார்த்துட்டு, சார் நீங்களா, நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னோடனே, அப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்து நம்மளால கேட்கறாங்க, நீ வந்து ஸ்கூல்லாம் எது போலன்னு கேட்டோன்னே, இல்ல இன்னைக்கு வந்து லீவு, நான் வந்து இங்க பார்க்குக்கு வந்து எங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க, இங்க பாருங்க நான் வந்து நிறைய புத்தகங்கள்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புத்தகத்தை வந்து காமிப்பாங்க. அப்ப இவனும் வந்து சொல்லுவான், நானும் இந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கேன், இந்த புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் வந்து சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அவன் வந்து படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காப்பாற்றும் போது ராசாமோன்னு சொல்ல போற ஒரு புக்கை வந்து வாங்கினா சொன்னேன் பாத்தீங்களா, அந்த புக்கை எடுத்து இந்த சின்ன பொண்ணுகிட்ட வந்து கொடுக்குறான். இந்த புக்கை படிச்சு பார்த்துட்டு இந்த புக்ல வந்து உனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்றத வந்து என்கிட்ட வந்து சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், கிளம்பி போனான்னு பாக்குறான். அப்ப அந்த பொண்ணு வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து யாரு கூட வந்து பேச மாட்டீங்க அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னோடனே, இல்லையே நான் உன்கிட்ட பேசுறேன் தானே கேட்டோன்னே, ஆமா ஆனா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. யார் சொன்னா, இங்க பாரு எனக்கு வந்து அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அந்த ஐஸ்கிரீம் விக்கிறவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். இங்க பாரு இவன் தான் ரேமண்ட், என்னோட ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா வந்து ஃப்ரெண்டா இருக்கோம் சொல்லிட்டு அந்த ரேமண்ட் என்ன பண்ணானா ஐஸ்கிரீம் எடுத்து அந்த சின்ன பாப்பாவுக்கும் வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கும் வந்து புரிஞ்சிருது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்னு வந்து நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோஸ்டாக் என்ன பண்றான், அங்கிருந்து கிளம்பி சரி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பி வீட்டுக்கு போய் பாக்குறான். அங்க பாத்தீங்கன்னா இந்த வார்கோவோட ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இவன் வர்றதுக்கு முன்னாடியே இவனோட வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க புறா எல்லாத்தையும் வந்து சுட்டு இருந்திருப்பாங்க, வீடு எல்லாத்தையும் வந்து அடிச்சு நொறுக்கி இருந்திருப்பாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு வந்து மனசே நொறுங்கி போயிருது. உடனே நம்ம கோஸ்டாக்கும் வந்து புரிஞ்சுக்கிறான், அப்ப நம்ம பாஸுக்கு வந்து உயிருக்கு வந்து ஆபத்து, அவர் வந்து நம்ம தான் காப்பாத்தி ஆகணும், நம்மளே வந்து எப்ப போட்டு தரலாம் வந்து தெரியல, நம்ம வீட்டுக்கே வந்துட்டு போயிருந்திருக்காங்க, இதுக்கு வந்து ஒரு முடி கட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஆள் என்ன பண்றான், மறுபடியும் வந்து அடுத்த நாள் நைட் வந்து கிளம்புறான். அதே மாதிரியே கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு வேகமா நடந்து போறான். அப்படி போற வழியில பாத்தீங்கன்னா எங்கடா கார் இருக்குன்னு சொல்லி வந்து பாக்குறான். ஒரே ஒரு கார் வந்து நிக்குது. அந்த காரை வந்து அப்படியே அவன் கிட்ட இருக்க மெஷினை வச்சு அன்லாக் பண்ணிட்டு அந்த காரை எடுத்துட்டு வேகமா வந்து அந்த வார்கோட வீட்டுக்கு வந்து போறான். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த வார்கோட வீட்டுல இருக்க எல்லாரையும் வந்து சுட்டு தள்ளுறான். அப்ப லாஸ்டா பாத்தீங்கன்னா அந்த வார்கோவும் இருக்கா, அவனே வந்து சுட்டு தள்ளிட்டு வெளியில போலான்னு பார்க்கும்போது அந்த லூயை வந்து பாத்துறான். லூயி வந்து இவனை துப்பாக்கியை சுட பாக்குறான். அப்ப நம்ம என்ன பண்றான், டேய் நான் உன்னை தாண்டா காப்பாத்த வந்தேன், நீ ஏன்டா என்ன சுட பாக்குறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், டக்குன்னு அவனோட கையிலே மறுபடியும் சுட்ட
இடத்துல வந்து மறுபடியும் சுட்டுறான். அப்பதான் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்றானா அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப மிச்சம் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சானி மட்டும்தான். ஸோ சானியோட வீட்டுக்கு வந்து போறான். அந்த சானி என்ன பண்றான், உள்ள வந்து பாட்டுலாம் போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பான். அப்ப அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா அந்த வாஷ் பேஷன்ல வந்து மூஞ்சிய கழுவலாம் சொல்லி வந்திருப்பான். நம்மளால என்ன பண்ணியிருந்திருப்பானா அதை பார்த்துட்டு அப்படியே அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு வரான். கீழே அந்த பைப் கனெக்ஷன் போகும் பாத்தீங்கன்னா அதுக்கு நேரா போறான். அந்த பைப் கனெக்ஷனை வந்து கழட்டி விட்டுறான். அவன் மேல அங்க திருவும் போது தண்ணி வராம இருக்கு. உடனே நம்மளால என்ன பண்ணானா கீழே வந்து துப்பாக்கி வந்து நீட்டுறான். அந்த லேசர் லைட் வந்து நேரா அவனோட தலையில வந்து அடிக்குது. என்னது கீழே இருந்து வந்து ஏதோ லைட் வரும்னு சொல்லிட்டு அந்த சாணி என்ன பண்ணுவானா கீழே பார்ப்பான். நம்மளால ட்ரிகர் அழுத்தினோடனே அவனோட தலையில பட்டு அந்த சாணி கீழே விழுந்து இறந்து போயிடுறான். அப்படியே நம்மளால மறுபடியும் என்ன பண்றான், அங்க இருந்து கிளம்பி அதே பார்க்குக்கு வந்து போறான். அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சுக்கிறான். அவன் புக்கு படிச்சான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த வே ஆஃப் சாமுராய். அதுல என்ன போட்டிருந்திருக்கும் அப்படின்னா, இப்ப ஒருத்தன் இருக்கான், ஒரு சாமுராய் இருக்கான், அவனோட பாஸுக்கு வந்து ஒரு ஆபத்து. அதனால அந்த பாஸுக்கு வந்து யாரெல்லாம் வந்து குடைச்சல் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அவனோட அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி அவனுக்கு வந்து கடைசி விடை கொடுக்கணும் இல்லையா அந்த சாமுராய்க்கு. ஸோ அதை நினைச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றானா இவனோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிட்டு நேரா அந்த பார்க்குக்கு வந்து போறான். ரேமண்ட் வந்து பாக்குறான். அப்ப ரேமண்ட் கிட்ட வந்து இந்த சூட்கேஸை கொடுத்து இதை நீயே வச்சிரு, இது உனக்கு வந்து தேவைப்படும் சொல்லிட்டு அவன் வந்து பாக்குறான். அப்ப அந்த ரேமண்ட் வந்து சொல்றான், உன்னை தேடி ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொன்னோன்னே யாருன்னு கேட்டோன்னே கையை ஆட்டுவான். ஓ லூயி தான் வந்தானா, எங்க அவன் சொல்லி கேட்டோன்னே அவர் போயிட்டாரு, அது எனக்கு தெரியல அப்படின்னோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த லூயி மறுபடியும் அங்க வந்திருப்பான். நம்மளால வந்து பாக்குறான். அப்ப அந்த லூயி வந்து சொல்றான், ஓ நீ வந்து என்னோட பாசையை வந்து கொன்னுட்டியான்னு சொல்லிட்டு அந்த லூயி என்ன பண்றானா நம்ம கோஸ்டாக் வந்து அங்கேயே சுட்டுறான். அப்படி திரும்ப சுடுறான். கோஸ்டாக பொறுத்த வரைக்கும் அவன் வந்து லூயி வந்து தன்னோட பாஸ், அவனை வந்து எதிரிகிட்ட இருந்து காப்பாத்துறதா அவனோட ஜாப்பு. ஆனா அந்த லூயியை பொறுத்த வரைக்கும் அவன் யாருக்கு வேலை பார்க்கறான், அந்த வார்கோக்கும் சானிக்கும். அதனால தன்னோட பாசையை வந்து இவன் கொன்னுட்டான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கு நன்றி விசுவாசமா அவன் இருந்துருப்பான். இவன் இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு சாமுராய்னா அவங்க பாஸுக்கு தான் விசுவாசமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து அவனை காப்பாத்திட்டு இருந்திருக்கான். ஆனா கடைசியா அந்த லூயி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் விசுவாசமா இருந்துட்டு நம்ம கோஸ்டாக வந்து போட்டு தள்ளி இருந்திருப்பான். அந்த பார்க்ல அந்த சின்ன பொண்ணு இருந்திருப்பாங்க, இவனை தேடிட்டு வந்திருப்பாங்க. அந்த புக்கை கொண்டு வந்து ரேமன் கிட்டே அதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கு கடைசியா ரேமன் கிட்ட இருந்து நம்ம கோஸ்டாக் கிட்ட வந்திருக்கும். கோஸ்டாக் என்ன பண்ணிருப்பானா அந்த புக்கை வந்து சாகும் தருவாயில அந்த லூயி கிட்ட வந்து கொடுக்குறான். இந்த புக்கை வந்து நீ படிச்சு பார்த்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து இதோட கதையை வந்து என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த லூயி வந்து அங்கிருந்து கிளம்பி போறான். இந்த பக்கம் நம்ம ரேமண்டும் அந்த சின்ன பொண்ணு உடையாந்து வந்து பாக்குறாங்க. அப்படியே ரொம்ப அழுகிற நிலைமையில இருக்காங்க. அதோட இந்த படமும் முடிஞ்சிரும். இந்த படத்தை பத்தி சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த படத்தை வந்து ரிவ்யூ பண்ண சொல்லி. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன். எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருந்துச்சு. அட் த சேம் டைம் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ராவா தான் இருக்கும். எமோஷனல் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த படம் வந்து. எல்லாருக்குமான படமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கலாம், நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காமையும் போகலாம். இந்த படத்துல எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் கிடையாது. இருந்த போதிலும் இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க வேணாம் தான் வந்து தோணுது. அதே சமயம் இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு பாட்டு வரும், அது கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல போற நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.